நீங்க போட்டோல பார்க்குற இவரோட பேர் தான் கார்ல் குகாசின். இவர் அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய திருடராக இருந்திருக்காரு. 1970லேருந்து 2000 வரைக்கும் 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட 50 பேங்க்கில் தனி ஒரு நபராக ஒரு கன்னையும் ஒரு பைக்கையும் வச்சுட்டு கொள்ளையடிச்சிருக்காரு. இவரோட கதையை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கார்ல் குகாசின் அக்டோபர் 12, 1947 அமெரிக்காவில் இருக்க பென்சில்வேனியாவில் தான் பிறக்கிறாரு. இவர் பிறக்கும் போதே ஒரு வறுமையான குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே வறுமையில தான் வளர்றாரு. இவருடைய 15வது வயசுல இவருடைய ஃபேமிலி சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலைன்றது வந்திருக்கு. அப்போதான் கார்ல் குகாசின் என்ன முடிவு பண்றாருன்னா திருடணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதுக்காக அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கேண்டி ஷாப்ல அந்த ஓனர் கண்ணசந்த நேரமா பார்த்து கல்லாவில் இருக்க காசை எடுத்துட்டு ஓட ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா அந்த ஓனர் இவரை கரெக்டா துரத்தி பிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. போலீஸுமே கார்ல் குகாசினை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்டில் அவருக்கு 18 மாசம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கணும்னு சொல்லி தண்டனையா கொடுக்குறாங்க. கார்ல் குகாசினுமே 18 மாசம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருந்துட்டு அவருடைய 17வது வயசுல ஜெயிலிருந்து வெளியே வராரு. ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்ததான்னு கேட்டா அதுதான் கிடையவே கிடையாது. அவரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால அந்த பென்சில்வேனியா நகரத்தில் இருக்க எந்த கடைகள்லையுமே அவருக்கு வேலை தராம இருந்திருக்காங்க. இதனாலேயே திரும்பவும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலைமைக்கு கார்ல் குகாசின் போறாரு. இதுவே அவருக்கு மனசுல ஒரு மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம 1964 காலகட்டம்ன்றதுனால அந்த பென்சில்வேனியா நகரத்தில் பெருசா கடைகள் எதுவுமே இல்லாம இருந்திருக்கு. இதுவே அவருக்கு சொசைட்டி மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்துது. இதனால கார்ல் குகாசின் என்ன முடிவு பண்றாருன்னா இந்த சொசைட்டிக்கு நம்ம பெருசா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அன்னைக்கு முடிவு பண்றாரு. நீங்க எல்லாருமே இவரு சொசைட்டிக்கு ஏதோ பெருசா ஒரு நல்லதா பண்ண போறாருன்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனா அதுதான் கிடையவே கிடையாது. பின் நாட்கள்ல இவர் பண்ண போற திருட்டுக்காக இவர் ரெடி பண்ணிக்கிறாரு. இவருடைய ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச உடனே பென்சில்வேனியாவில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டிகிரியை படித்து முடித்த உடனே அமெரிக்கன் ஆர்மியில் சேர்ந்து சர்வீஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இவர் ஆர்மிக்கு போக காரணமே வெப்பன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி கற்றுக்கிறதுக்காக தான். ஆர்மியில் இவருடைய சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஸ்டம் அனாலிசிஸில் மாஸ்டர் டிகிரி படிக்கிறாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதே டெய்லியும் லைப்ரரிக்கு போய் அங்கே இருக்க எல்லா ராபரி சம்மந்தப்பட்ட புக்ஸையும் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஒரு ராபரியை எப்படி கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி அந்த புக்கில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த எல்லா புக்ஸையுமே படிக்கிறாரு. இதுக்கடுத்து கார்ல் குகாசின் ஓரளவுக்கு நம்ம தயாராட்டன்னு சொல்லி தெரிய வந்த உடனே திருடலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. ஆரம்பத்திலேயே பெரிய திருட்டை பண்ணாமல் சின்ன சின்ன திருட்டை பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணி சின்ன சின்ன இடத்துல திருட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அந்த திருட்டிலையுமே கிட்டத்தட்ட 8 முறை கையும் கழுவுமா மாட்டிக்கிறாரு. 9வது முறை திருடும் போது கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு சின்ன பேங்க்ல ஒரு சின்ன அமௌண்ட்டை திருடிட்டு தப்பிச்சு போகும்போது பக்கத்தில் இருக்க ஒரு காரை திருடி அது மூலியமா தப்பிச்சு போறாரு. ஆனா மக்கள் இவரை துரத்தி பிடிச்சிடுறாங்க. அந்த காரை பாதியிலே விட்டுட்டு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்குள்ள ஓடி போறாரு. அப்படி காட்டுக்குள்ள ஓடி போகும்போது இவரு திருடிட்டு வந்த பணத்தை அந்த கார்லயே வச்சுட்டு தப்பிச்சு போயிடுறாரு. இதனால அந்த திருட்டுமே அவருக்கு ஃபெயிலியர்ல தான் போய் முடியுது. இதனால கார்ல் குகாசின் என்ன முடிவு பண்றாருன்னா இதுக்கு மேல நம்ம பண்ண போற எல்லா திருட்டையுமே கரெக்டா பிளான் பண்ணி கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. இதுக்கு முன்னாடி அவர் பண்ண எல்லா திருட்டுலையுமே என்ன மிஸ்டேக் பண்ணாரு, எதனால மாட்டிக்கினாருன்னு சொல்லி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி செக் பண்றாரு. அப்பதான் இவரு திருட போற இடத்துல இந்த 3 விஷயம் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. முதல் விஷயம் இவரு திருட போற பேங்க் வில்லேஜ் சைடு இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதுக்கு காரணம் சிட்டி சைடு இருக்க பேங்கை விடையும் வில்லேஜ் சைடு இருக்க பேங்க்ல செக்யூரிட்டின்றது ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம் இவரு திருட போற பேங்க் மலைக்கு பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதுக்கு காரணம் பேங்க்ல திருடிட்டு உடனே மலைப்பகுதியில் இருக்க காட்டுல தப்பிச்சு போறதுக்காக தான் இவரு திருடுற பேங்க் மலைப்பகுதியில் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. மூணாவது விஷயம் இவர் திருடிட்டு அந்த மலையில தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு ஹைவேஸ் இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அப்பதான் காட்டுக்குள்ள இருந்து அடுத்த இடத்துக்கு இவரால சீக்கிரமா இவருடைய பைக் மூலமா தப்பிச்சு போக முடியும். இது கூடவே சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்களை பிளான் பண்றாரு. அதுதான் இவரு கொள்ளையடிக்கிற சீசன் வின்டர் சீசனா இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதுக்கு காரணம் வின்டர் சீசன்ல சீக்கிரமாவே இருட்டிரும். பேங்க் க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி பேங்க்குள்ள போய் கொள்ளையடிச்சிட்டு அந்த இருட்டுல தப்பிச்சு போறதா இவருடைய பிளானாவே இருந்திருக்கு. இவர் கொள்ளையடிக்கிற பேங்க் மலைக்கு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ண இன்னொரு காரணமும் இருக்கு. ஒன்ஸ் இவர் ஒரு பேங்கை கொள்ளையடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னா அந்த பேங்க்குக்கு பக்கத்துல இருக்க மலை மேல ஒரு சின்ன பங்கரை உருவாக்குவார்னு சொல்றாங்க. அந்த பங்கர்ல இருந்து தான் டெய்லியுமே அந்த பேங்கை வாட்ச் பண்ணுவாராம். அந்த பேங்கோட மேனேஜர் எவ்வளவு நேரத்துக்கு வராரு, அந்த பேங்கை எவ்வளவு நேரத்துக்கு ஓபன் பண்றாங்க, எவ்வளவு நேரத்துக்கு க்ளோஸ் பண்றாங்க, அதுல வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எவ்வளவு நேரத்துக்கு வராங்க, எல்லாருமே எப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மலை மேல இருக்க பங்கர்ல இருந்து தான் வாட்ச் பண்ணுவார்னு சொல்றாங்க. அதனால தான் இவரு கொள்ளையடிக்கிற பேங்க் எல்லாமே மலைக்கு பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி முடிவு
பண்றாரு. இவரு ஒரு பேங்கை கொள்ளையடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாருன்னா வின்டர் சீசன் வர வரை வெயிட் பண்ணி வின்டர் சீசன் வந்ததுக்கு அப்புறம் இவரு உருவாக்குன பங்கருக்குள்ள போயிட்டு அந்த பேங்கை எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காகவே இவரு தனியா ஒரு காஸ்டியூமை உருவாக்கி இருக்காரு. அந்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டு அது கூடவே ஒரு ஆரர் மாஸ்கை போட்டுக்கிட்டு இவர் கையில ஒரு கன்னை எடுத்துட்டு தான் அந்த பேங்க்குள்ளேயே என்ட்ரி ஆவாராம். அங்க இருக்க எல்லாரையுமே மிரட்டி அங்க இருக்க கேஷியர் கிட்ட எல்லா பணத்தையும் பேங்குக்குள்ள போட சொல்லி 2 to 3 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த பேங்கை கொள்ளையடிச்சிட்டு பேங்க்ல இருந்து தப்பிச்சு போயிடுவாருன்னு சொல்றாங்க. தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் இவரு ரொம்ப தூரம் எல்லாம் போக மாட்டாராம். அந்த மலைக்கு மேல இவரு உருவாக்குன பங்கருக்குள்ளேயே தான் 2 to 3 நாள் வரை இருப்பாருன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவரால ஒரு சில டைம் பணத்தை வெளியே எடுத்துட்டு போக முடியலன்னா அந்த பங்கருக்குள்ளேயே பணத்தை வச்சுட்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு போவார்னு சொல்றாங்க. அந்த பணத்தை எடுத்ததுக்கு அப்புறம் இவர் உருவாக்கின பங்கரை இவரே அழிச்சிருவானா. இப்படியே கிட்டத்தட்ட 30 வருஷத்துல 50 பேங்குக்கு மேல கொள்ளையடிச்சிருக்காரு. மொத்தமா இவரு $2 மில்லியன் கொள்ளையடிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இவ்வளவு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ண இவரு கடைசியில 2 சின்ன பசங்கனால 2001 மாட்டிக்கிறாரு. 2001 2 சின்ன பசங்க அவங்களுடைய அப்பா அம்மா கூட ஒரு மலைக்கு மேல ட்ரெக்கிங் போறாங்க. அப்படி ட்ரெக்கிங் போகும்போது அந்த 2 சின்ன பசங்க ஒரு இடத்துல விளையாடுறாங்க. அங்க விளையாடிட்டு இருக்கும் போது தான் அவங்க ஒரு பிவிசி பைப்பை பார்க்குறாங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த இடத்துல நிறைய பிவிசி பைப் இருந்திருக்கு. உடனே இந்த விஷயத்தை அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பிவிசி பைப்புக்குள்ள நிறைய பேப்பர்ஸ் இருந்திருக்கு. அந்த பேப்பர்ஸ் எடுத்து படிச்சு பார்க்கும்போது அந்த மலைக்கு கீழே இருக்க பேங்கோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதுல இருந்திருக்கு. உடனே இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. போலீஸுமே அந்த இடத்துல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கீழே ஒரு பங்கர் இருந்திருக்கு. அந்த பங்கரை செக் பண்ணி பார்க்கும்போது உள்ள அந்த பேங்கை எப்படியெல்லாம் கொள்ளாடிக்கலான்ற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு பேப்பர்ல இருந்திருக்கு. அந்த பங்கர்லயே போலீஸ்க்கு இன்னொரு ஆதாரமும் கிடைக்குது. கிரால் படிச்ச காலேஜோட அட்வர்டைஸ்மெண்ட் போலீஸ்க்கு கிடைக்குது. உடனே போலீஸ் அந்த காலேஜுக்கு போய் அங்க படிச்ச ஸ்டூடெண்ட்ல யாருக்கெல்லாம் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குதோ அவங்க எல்லாரையுமே ஃபாலோ பண்றாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் கிரால் டெய்லியுமே ஒரு மலைக்கு மேல போயிட்டு வரத போலீஸ் நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் கிராலை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் கிரால் டெய்லியுமே மண்ணு கல்லுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை மலைக்கு மேல எடுத்துட்டு போறத போலீஸ் பார்க்குறாங்க. அப்போ போலீஸ் முடிவு பண்றாங்க இந்த பேங்க் ராபரிஸை பண்ணது எல்லாமே கிரால் தான் சொல்லிட்டு அதுக்கப்புறமும் கிராலை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் கிரால் டெய்லியுமே லைப்ரரியில ராபரி புக்ஸை படிக்கிறத நோட் பண்றாங்க. உடனே கிராலை அங்கேயே அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த தப்பெல்லாம் நான் பண்ணலன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஆனா இவருக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் இருந்ததுனால இவர் பண்ண எல்லா தப்பையுமே ஒத்துக்கிறாரு. கோர்ட்ல இவருக்கு 115 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா கிராலால இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஜெயில கொஞ்ச நாளைக்கு நல்நடத்தையா இருந்ததுனால அவருடைய தண்டனை காலத்தை குறைக்கலாம்னு சொல்லி போலீஸ் யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் போலீஸ் கிரால் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி அமெரிக்காவில் நிறைய ராபர்ஸ் இருக்காங்க. அவங்கள பிடிக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணினா உன்னோட தண்டனை காலத்தை குறைக்கிறேன்னு சொல்லி கால் கட்ட சொல்லியிருக்காங்க. கிராலுமே அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் ஹெல்ப் பண்ணதுனால போலீஸ் அமெரிக்காவில் இருக்க நிறைய ராபர்ஸை பிடிக்கிறாங்க. கிரால் ஹெல்ப் பண்ணதுனாலையும் அவரு ஜெயிலில் நல்நடத்தையில இருந்ததுனாலையும் அவருடைய தண்டனை காலத்தை குறைச்சி வெறும் 17 வருஷத்துல அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க.